धीम त धीम त धीर धीम त धीम त धीर धीम त धीम त धीर धीर ना धीर नन धीम त धीम त धीर धीम त धीम त धीर धीम त धीम त धीर धीर नन धीर नन धीम त धीम त धीर धीम त धीम त धीर धीम त धीम त धीर धीर ना धीर नन धीम त धीम त धीर धीम त धीम त धीर धीम त धीम त नन धीर नन धीर नन माया 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 உன்னை காணவே மின்னலே பூக்கின்றதே நீ பேசினாலே கோடி இன்பம் மலர்கின்றதே காலம் எல்லாம் உன் கையில் காவல் எல்லாம் உன் கண்ணில் நியாயம் எல்லாம் உன் சொல்லில் வெற்றி என்றும் உன் வாழ்வில் ஒருபோதும் உந்தன் கண்கள் கண்ணீர் சிந்தாதே நீ தெய்வ பொன்மானே மாயா 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 தடுமாற்றம் கிடையாது தன்மானம் மீறாது தடையெல்லாம் யாரும் போட்டால் அஞ்சாது ஓ பணம் கண்டு மயங்காது குணமின்றி பழகாது அவமானம் தாண்டி வெல்ல அசராது ஏமாற்றம் நேரும் போது குழம்பாது புது மாற்றம் மீண்டும் காண நெஞ்சே சளைக்காது பொன் கீதை பாதை செல்லும் பொய் பேசும் புகழை தள்ளும் பிறக்காக கைகள் நீட்டி நியாயம் கேட்பாளே தன் மானம் காப்பாளே மாயா 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 நான் கூட உன் கோவப்பட்டப்போ இவ எப்படி வேணா போகட்டும்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்திருக்கலாம். ஆனா எங்க உதாசீனத்தை பெருசுப்படுத்தாம பொறுமையா இருந்து இவள நரகத்துல இருந்து காப்பாத்திட்டம்மா. எங்களுக்கு நீதாம்மா சாமி. நான் பெண் சாமி, இவர் என்ன ஆண் சாமியா? இன்னும் வேற ஏதாவது இருக்கா? இவன் தோழி இல்லம்மா, என் கூட பிறந்த பிறப்பு. காலேஜில் படிக்கும்போது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆனா என் மனசுல நிலைச்சு நின்னவ இவ மட்டும் தாமா. காரணம் இவளோட எளிமை, கள்ளம் கபடம் இல்லாத மனசு. பணக்காரின்னு தெரிஞ்சு பழகாம என் மனசு புரிஞ்சுக்கிட்டவ. அப்படிப்பட்டவளுக்கு இந்த உதவியை கூட நான் செய்யலனா இவளுக்கு நான் ஃப்ரெண்டா இருக்கிறதுல அர்த்தமே இல்லம்மா. ஆமாங்க, அருந்ததிக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து மாயா துடிச்ச துடிப்பு எனக்கு தெரியும். என்னை நம்பி வந்தவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. அவங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் ஓய மாட்டேன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த உறுதி குறையாம இருக்காங்க. நீங்களும் அரவிந்த் மாறி மாறி நம்மள நாமே புகழ்ந்துக்காம அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு யோசிப்போம். அதுவும் சரிதான் மாயா. அனுமர்வாளுக்கு தீ வச்ச மாதிரி ரமேஷ பரமேஸ்வரி பாதுகாப்புல தூக்குவோன்னு கிரிங்கிற தீய பத்த வச்சு அனுப்பிட்டோம். அந்த பரமேஸ்வரி வீடு இன்னும் கொஞ்ச நேரத்துல பத்திக்கட்டும். அப்பதான் பரமேஸ்வரி மேலும் மேலும் தப்பு பண்ணுவாங்க. அந்த தப்பு ஏதாவது ஒரு வகையில நமக்கு நன்மையா அமையும். பரமேஸ்வரி சதியை முறியடிச்சு பெரிய கண்டத்துல இருந்து அருந்ததியை காப்பாத்திட்டோம். தங்கராஜ் எனக்கு போன் பண்ணி அவருக்கும் அருந்ததிக்கும் கல்யாணம்னு சொன்னதா நீங்க எனக்கு போன் பண்ணி சொன்னப்ப நான் கூட ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். அருந்ததியை பிரைன் வாஷ் பண்றாங்கன்னு புரிஞ்சிருச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு குழப்பமா இருந்தது. நீங்க உங்க வேஷத்தை கலைக்கப்பட்ட பிளான்ல தான் அருந்ததி வாழ்க்கையே தப்பிச்சது. சரியா சொன்னீங்க தம்பி. சாமி சோசியம்னு எங்க அண்ணி சொன்னதை நம்பி நாங்களும் மோசம் போக தெரிஞ்சோம். மாயாவோட பொறுமைதான் எங்களை படுகொழியில இருந்து காப்பாத்தி இருக்க தம்பி. அம்மா, உங்க மேலயோ அருந்ததி மேலயோ எந்த தப்பும் இல்லம்மா. தங்கராசு மேல அருந்ததி ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தா. நீங்களும் தான் உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லாத குறையா சொன்னீங்க. அப்ப கூட பரமேஸ்வரியோட சதிய எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு ஒரே போராட்டமா இருந்தது. உங்க மேல எனக்கு எந்த கோவமும் வரலமா.
இப்ப எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. எனக்கு அது போதும். சரி மையா, அடுத்தது என்ன செய்யலாம்? பரமேஸ்வரி வேற ஸ்டெப் எடுக்கிறதுக்குள்ள நம்ம ஏதாவது செஞ்சாகணும். ஆ, ஆமா அரவிந்த், முதல்ல அருந்ததி இடத்த மாத்தணும். இங்க இருக்கிறது அருந்ததிக்கு பாதுகாப்பு கிடையாது. 4 பேரை அனுப்பி அருந்ததி தூக்கிட்டு போய் அந்த தங்கராசை விட்டு கட்டாய தள்ளி கட்ட வச்செல்லாம் வைப்பாங்க அந்த பரமேஸ்வரி. யூ ரைட் மாயா. இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைகளை செய்யறவங்க தான் அந்த பரமேஸ்வரி. அவங்க ரமேஷுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற மாதிரி நாமளும் அருந்ததியை பாதுகாக்கணும். ஆ, ஆமா அரவிந்த். அம்மா, நீங்க உங்க துணிமணியெல்லாம் எடுத்து வைங்க. எங்க கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்கு, அங்க போயிடலாம். ம். என்ன அருந்ததி? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு மாயா? நீ எது செஞ்சாலும் ஏன் நன்மைக்கு தானே. நான் இப்ப ரொம்ப தெளிவா இருக்கேன். இனிமே என்னை யாரும் குழப்ப முடியாது. சரி வாங்க கிளம்பலாம். புரியுது கணேசன். ஆனா நான் இங்க வேற ஒரு வேலையா இருக்கேனே. மேடம், நம்ம யூனியனுக்கு பில்டிங் கட்டி கொடுத்ததும் நீங்க தான். திறப்பு விழாக்கு மினிஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணதும் நீங்க தான். அப்படி இருக்கும்போது ஓப்பனிங் செரமனிக்கு நீங்க வரலன்னா எப்படி மேடம்? அது மட்டும் இல்ல, மினிஸ்டரோட பிஏ இப்ப பேசினார் மேடம். பரமேஸ்வரி மேடம் வராங்களான்னு கேட்டாரு. வராங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க வரும்போது நீங்க இருந்தாதான் நல்லா இருக்கும் மேடம். கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஆயிடுச்சே. சரி, ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு மேடம். ஓகே, நான் வந்துடுறேன். என்ன கிரி, தங்கராசு தாலி கட்டிட்டானா? பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா? கோவப்படாதீங்க மேடம். அருந்ததி வாழ்க்கையில இனிமேல் தங்கராசுக்கு இடம் இல்லை. அந்த அளவுக்கு பிரச்சனை பெருசாயிடுச்சு மேடம். என்ன சொல்றீங்க கிரி? வழக்கம் போல அந்த மாயாவை ஆரம்பத்தில் வந்து காரியத்தை கெடுத்துட்டாங்க. அருந்ததி வீட்டுக்கு போனா அருந்ததி அங்க இல்ல. உடனே தங்கராசும் அவங்க அம்மாவும் பதட்டப்பட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் உளறி கொட்டி காரியத்தை கெடுத்துட்டாங்க. கையில சூட்கேஸ் வேற இருந்ததுனால நாம தங்கராச வேலை பேசினது பட்ட வர்த்தனமா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ச்சே, அதுங்க பணத்துல குறியா இருக்கும் போதே நினைச்சேன். அறிவு கட்டதுங்க, இப்படி சொதப்பிடுச்சிங்களே. ஆமா, அந்த மாயாவும் அரவிந்தனும் நம்மளை எகத்தாளமா பேசியிருப்பாங்களே. ஆமா மேடம், ரமேஷை எங்க இருந்தாலும் தூக்குவோம், உங்க மேடத்துல சொல்லி வைங்கன்னு ரொம்ப திமிரா பேசினாங்க மேடம். அவங்க வேகத்தை பார்த்தா நம்ம தம்பிக்கும் அருந்ததிக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்காம ஓய மாட்டாங்க போல இருக்க மேடம். என்ன மீறி என் பையனை தூக்குறாங்களாமா? அதையும் பார்த்துடுறேன். என்ன மீறி என் பையனை தூக்குறாங்களாமா? அதையும் பார்த்துடுறேன். டேய் போடுறா, இப்ப கழிக்கிறேன் பாரு. ஆ. 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 டேய், பரமேஸ்வரி மேடம் பேசுறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். சைலண்டா இருங்க. வணக்கம் மேடம், சொல்லுங்க. கஜா, 2 பேரை கூட்டிட்டு உடனே என் வீட்டுக்கு கிளம்பி வா. என்ன மேடம், ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் இல்ல, என் பையனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது நல்லபடியா முடியிற வரைக்கும் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதுக்கு என்ன மேடம், உடனே நாங்க கிளம்பி வர்றோம். எனக்கு இப்ப முக்கியமான மீட்டிங் இருக்கு. வீட்ல என் பிஏ இருப்பாரு. பணம் ஏதாவது தேவைப்பட்டா அவர்கிட்ட வாங்கிக்கோ. ஓகே மேடம். இத பாரு, 24 மணி நேரமும் ரமேஷ் உங்க கண்காணிப்புலயே இருக்கணும். ஜாக்கிரதை. சொல்லிட்டீங்கல்ல, நாங்க பாத்துக்கிறோம், கவலையே படாதீங்க. சந்தேகப்படும்படியா வீட்டு பக்கம் யார் வந்தாலும் விரட்டி அடிங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம், நாங்க உடனே கிளம்பி வர்றோம். டேய், சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புங்கடா, சீக்கிரம். வாங்க. அந்த மாயாவுக்கும் அரவிந்தனுக்கும் கேடுகாலம் நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிரி மேடம், இப்ப கஜாவும் அவனோட ஆளுங்களும் வருவாங்க. ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. நான் ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்துடுறேன். ஓகே மேடம்.
பிள்ளையாரப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நடக்குமா, தைரியமா இருங்க. நீ நடத்தி முடிக்கணும்னு நினைக்கிறது சாதாரண விஷயம் இல்லம்மா. மலையை கட்டி இழுக்கிற விஷயமால இருக்கு. மழைன்னு நினைச்சு மலைச்சு போயிடக்கூடாதுமா. தூக்க மாத்திரை கொடுத்து எத்தனை மணி நேரம் தான் ரமேஷ் தூங்க வைக்க முடியும்? அவன் முழிச்சானா நான் நினைச்சதை சாதிச்சிடுவேன். அது நடக்கிற வரைக்கும் நீங்க இங்கே இருங்க. உங்களுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் நான் பண்ணித்தரேன். அம்மா, அருந்ததி விட்டுட்டு நீங்க வெளியே எங்கேயும் போயிட வேண்டாம். எங்கேயும் போக மாட்டேம்மா. யார் கண்ணிலையும் படக்கூடாதுங்கிற அர்த்தத்துல மாயா சொல்றாங்க. கிரி இன்னார் பரமேஸ்வர் கிட்ட எல்லாத்தையுமே பத்த வச்சிருப்பான். எரிமலையை இன்னார் அந்த அம்மா வெடிச்சிருப்பாங்க. உடனடியே ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறதுக்குள்ள நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்காக தான் சொல்றாங்க. இங்க பாரு மாயா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. அம்மா என்னை விட்டு எங்கேயும் நகர மாட்டாங்க. நீ தைரியமா உன் வேலையை கவனி. என்னால உன் கம்பெனி வேலையும் சரியா கவனிக்கல. அப்பா ஒருத்தரே சிரமப்பட்டுட்டு இருப்பாரு. நீ வேணா பொறுப்படு. புறப்படுறதா? இனிமேதான் எங்க 2 பேருக்கும் வேலையே இருக்கு. ஆமா இருந்தது. ரமேஷை நம்ம கிட்டே வர வைக்கணும்னு எமோஷனல் சொல்லிட்டோம். உண்மையும் அதுதான். அதை செயல்படுத்த வேண்டாமா? இந்நேரம் ரமேஷ அந்த அம்மா வேற இடத்துக்கு கொண்டு போய் அடிச்சு வச்சால வச்சிருப்பாங்க. ஈவி இறக்கமே இல்லாதவங்க. அவங்க கிட்ட இருந்து ரமேஷை எப்படியாவது மீட்டிட்டு வரணும். அப்படின்னா மாயா, போலீஸ் கிட்ட போக முடியாதா? மகனை அடைச்சி வச்சிருக்காங்களே, கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே. என்னை யாரும் அடைச்சு வைக்கலன்னு ரமேஷை விட்டு போலீஸ் கிட்ட சொல்ல வச்சால வைப்பாங்க அவங்க அம்மா. கொஞ்ச நாள் அவங்க கூட பழகினதுல அவங்களோட மென்டாலிட்டி நல்லாவே தெரியும். தந்திரமா தான் வேற ஏதாவது யோசிச்சாகணும். அம்மா, உங்களுக்கு எந்த யோசனையும் வேண்டாம். நீங்க போய் சமையல் வேலையை பாருங்க. சரிம்மா. அருந்ததி, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. வாங்க அரவிந்த். நகர்ற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு சாதகமா அமையாதான்னு தவிப்பா இருக்கு அரவிந்த். சீதையை மீட்கிறதுக்கு ராமனை யுத்தம் செய்ய வேண்டியிருந்தது. ரமேஷை மீட்க நாம் என்ன செய்ய போறோம்? நேரடியா அந்த பரமேஸ்வரி கிட்ட மோதவும் முடியாது. என்ன அரவிந்த் செய்யலாம்? ஒரு விஷயம் தெளிவா யோசிக்கணுமாயா. அதிரடியா இறங்கி பிரச்சனை பண்ணி ரமேஷை கொண்டு வர முடியாதுங்கிறதா நம்ம முன்னாடி இருக்கிற நிதர்சனமான உண்மை. அந்த மாதிரி குறுக்கு வழியில யோசிக்கிறதா பரமேஸ்வரியோட வேலை. அதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ். நீங்க பாசிட்டிவா தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கீங்க. இதுவே பெரிய பவர். ஆயுதம் எடுத்துதான் எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்கணும்னு இல்ல. அதை விட பெரிய ஆயுதம் நம்ம மனசு. அந்த மனசுல அருந்ததிக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு ஒரு நல்ல விதைய விதைச்சிருக்கீங்க. கண்டிப்பா அதுக்கு பலன் கிடைக்குமாயா? நீங்க யாரு வாழ்க்கையும் கெடுக்கணும்னு நினைக்கல. சத்தி இப்படி நடக்கிறீங்க. சத்தியம் உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யும். நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்க மாயா. இதெல்லாம் ஒரு வார்த்தைக்காக சொல்லல. உணர்ந்தவங்களுக்கு இந்த உண்மை புரியும். உங்களுக்கும் அது புரியும். மைண்ட் பவர்ங்கிறது ஒரு அமானுஷ்யமானது. யோகா, தியானம் எல்லாம் இந்த அடிப்படையில இயங்கறதா. கண்டிப்பா பாருங்க, நீங்க நினைச்சது நடக்கும். ஏதாவது ஒரு ரூபத்துல உங்க எண்ணம் ஈடேறும். சொல்ல முடியாது. ரமேஷே வந்து நம்ம எதிரில நின்னாலும் நிக்கலாம். நான் நினைச்சேன் நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரிதான் இதுவும். நம்பிக்கையா இருங்க. உங்களுக்கு சாதகமா தான் எல்லாமே நடக்கும். நடக்கணும் அரவிந்த், ஏதாவது நடக்கணும். கிரி சார் வணக்கம். மேடம் வர சொல்லி ஃபோன் பண்ணாங்க. தெரியும், நானும் பக்கத்துல தான் இருந்தேன். விஷயம் என்னன்னா,
புரியுதா? புரியுது சார். கல்யாணம் முடிகிற வரைக்கும் தம்பிக்கு பாதுகாப்பு நீங்க தான். அட்வான்ஸ் இதை வச்சுக்கோங்க. ஓகே சார். இந்த வீட்டுக்கு பின்வாசல் ஏதாவது இருக்கா? இருக்கு, ஆனா பூட்டி வச்சிருக்கோம். பூட்டி வச்சிருந்தாலும் பரவாயில்ல, எங்க ஆளுங்க 2 பேரும் பின்னாடி இருப்பாங்க, நான் முன்னாடி இருக்கிறேன். டேய் நீங்க போய் பின்னாடி நில்லுங்கடா, நான் போய் முன்னாடி நிக்கிறேன். சார், எந்த காரணத்தை கொண்டு ஒரு ஈ காக்கா கூட உள்ள வராது, நாங்க பாத்துக்கிறோம். ம். ஓகேவா? ஓகே. டேய் வாங்கடா. டேய் என்ன பண்றீங்க? வீட்டை சுத்தி ஒரு நோட்டை விடுங்கடா, சரியா? சொல்லுங்க. மேடம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. சாரும் வெளியில் போயிருக்காரு. அவங்க வந்ததை நீங்கள் ஃபோன் பண்ணதை கண்டிப்பாக கன்வே பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ.